நோ என்னடா பண்ற தம்பி? இங்க ஒரு ஸ்பெஷலே இருக்கு. ஒண்ணும் இல்ல, சொல்லாம நீ போட்டு சாப்பிட்டு இருக்கிற. பசிச்சா நீ தான் சாப்பிடணும் தம்பி. ஒண்ணும் இல்ல, இங்க பாரு சிந்தாமணி சாந்து சரியா, அத ஒரு ரூபாய் இப்படி சாப்பிட்டு கூட இந்த அப்பளத்துல ஒண்ணுமே போடல, கறி மசாலா மிளகு தூள் மட்டும்தான், அத மட்டும் போட்டு ரெடி பண்ணி சாப்பிட்டு பாருங்க. அதுவும் இந்த மாதிரி நான்வெஜ் கூட பக்காவா இருக்கும். சிக்கனுக்கு அப்பளமா காம்பினேஷன் நல்லா இருக்குங்கறியா? ஃபீலிங் வச்சிந்த ஃபீலிங் வாடா நீயும் சாப்பிட்டு போறா. அப்ப இரு நானும் சாப்பிட்டு அந்த ஃபீலிங் பாக்குறேன். புடி வச்சிந்த ஃபீலிங். அதேதான் தம்பி, அதேதான். நனைஞ்சிட்டேன், சேம் அப்பளம் எடுத்துட்டேன், வைக்கிறேன் ஒரு பைட். எப்படி இருக்கு? நிஜமாலுமே நல்லா இருக்கு. வீடியோக்காக போய் சொல்றீங்களா? இல்ல நிஜமா நல்லா இருக்கு. சாம்பார் ஹானஸ்ட் ரிவ்யூவா? ஹானஸ்ட் சாம்பார் ரசத்துக்கு தான் நல்லா இருக்குன்னு பாத்துருக்கேன். சிக்கன் சிந்தாமணி சாந்துக்கு அப்பளத்துக்குமே சூப்பரா இருக்குது. வேற லெவல் டேஸ்ட்னா. வேற சாப்பாடுல முடியெல்லாம் வந்திருக்குண்ணே. நோய் ஏதோ முடி இருந்தா பந்தம் நீடிக்குன்னு சொல்லுவாங்க. என்னது பந்தம் நீடிக்குமா? சொந்த வீட்டுல எங்களா பந்தம் நீடிக்குது? பந்தம் நீடிக்குது. எல்லாம் அக்கா அண்ணன் தம்பி பந்தம் நீடிச்சு என்ன பண்றது? எல்லாம் தனியா விட்டுட்டு போறாங்க படத்துக்கு. இதுல போய் எங்க பந்தம் நீடிக்கிறது? சிரிக்கிறீங்க. அதே மாதிரி அப்பளம் நல்லா இருக்குண்ணா. வெறும் அப்பளம் தான் போட்டுக்கணும் தாங்க. ஐடியா எப்படி? ஐடியா வேற லெவலு. நிஜமாலுமே இந்த கறி மசாலா, சிக்கன் மசாலா, மிளகா பொடி மூணுமே லைட்டா போட்டு நல்ல ஒரு குளிக்கிட்டு சிக்கன் மசாலாவோட சேர்ந்து சாப்பிட்டு பாருங்க. செம்ம டேஸ்ட்டுங்க. நல்லா ஒரு குளிக்கிட்டு கிளக் 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 அப்படின்னு ஒரு குளிக்கிட்டு சாப்பிடுங்க. செம்ம டேஸ்ட். சரி, அப்படியே நாங்க வந்து இது ரெண்டையும் சாப்பிட்ட ஃபீலிங்கோட உங்களை அடுத்த வீடியோல பாக்குறோம்.